أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்ஹுசாம் ஹஜ் உம்ரா சர்வீஸின் வாயிலாக இந்த ரமலான் சிந்தனையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹு தாலா நமக்கு அழகிய துஆக்களை அருள்மரியாம் குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு கற்றுத் தருகிறான். எந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான துஆக்களை நமக்கு சொல்லி தருகிறான் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே நேற்றைய தினம் சொன்னது போல சூரத்துல் ஃபாத்திஹா முழுவதையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துஆவாக அமைத்திருக்கிறான். எந்த அளவிற்கு அல்லாஹு தாலா அதை துஆவாக அமைத்திருக்கிறான் என்று சொன்னால், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். அதற்கு அடுத்த வார்த்தையை பாருங்கள், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். சுப்ஹானல்லாஹ். இந்த நேரான பாதையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டுவது என்பது எவ்வளவு முக்கியமானது சங்கைக்குரிய பெருமக்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனிதனை போல நஷ்டவாளி இந்த உலகத்திலே வேறு யாரும் இருக்க முடியாது. ஹிதாயத் என்கின்ற அந்த ஈமான் யாருடைய கல்விலே குடிகொண்டு இருக்குமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நன்மைகளை அதிகமாக ஆக்குகிறான். அவருடைய செயல்பாடுகளுக்கு அல்லாஹு தஆலா அதிகமான கூலிகளை தருகிறான். அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமலுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே பெரிய பெரிய கூலிகள் இருக்கின்றன. உதாரணமாக நாம் எல்லாம் மூமின்கள், இதோ நோன்பு வைத்திருக்கிறோம். இப்ப நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த நோன்புடைய காலத்திலே நாம் சொல்லக்கூடிய ஒரு சுபஹான் அல்லாவிற்கு 70 மடங்கு கிடைக்கிறது. இதே சாதாரண நாளிலே ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னோம் என்று சொன்னால், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு நன்மைக்கு அதுபோன்று 10 மடங்கு நன்மையை நாம் தருவோம் என்பதாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்போ 1க்கு 10 மற்ற நாட்களிலே தரக்கூடியவன் இந்த ரமலானுடைய காலத்திலே 1க்கு 70 மடங்கு நமக்கு தருகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய ஹிதாயத்து தான். இந்த ஹிதாயத்து, இந்த ஈமான் இல்லை என்று சொன்னால் எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை. எனவேதான் இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், யா அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், எனக்கு நேரான வழியை காட்டு, நேரான பாதையை கொடு. இப்ப நேரான பாதை என்றால் என்ன? தஃப்சீரிலே நாம் பார்க்கிறோம். நேரான பாதை என்பது இந்த தீன் இஸ்லாம் வகுத்து தந்த பாதை தான். அல் குர்ஆன் எந்த பாதையை நமக்கு காண்பித்ததோ அதுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை காண்பித்தார்களோ அந்த பாதை தான். அப்ப இந்த பாதையை நாம் பெறுவதற்கு அல்லாஹு தஆலாவிடத்தை கேட்க சொல்வது இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டு. நேரான வழி என்பது ஈமான் மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா அமல்களிலும் அது இருக்கிறது. உதாரணமாக நாம் ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வியாபாரத்தில் இஸ்லாம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அதுபோன்று வியாபாரம் செய்ய வேண்டும். அதற்கு மாற்றமாக நாம் வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் அது இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம் கிடையாது, அது நேரான பாதை கிடையாது. என்னுடைய சம்பாத்தியமும் கூட நேரான பாதையாக இருக்க வேண்டும். அந்த நேரான பாதையிலிருந்து சருகல் ஏற்படுகிற போது அதை சரி செய்வதற்கு முனைய வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை காட்டு. என்னுடைய வியாபாரத்தில் இப்படியெல்லாம் சருகல்கள் வருகிறது, இதிலிருந்து நான் மீள வேண்டும். நான் ஹலாலான முறையிலே வியாபாரம் செய்ய வேண்டும், ஹராமை விட்டும் நான் தவிர்ந்திருக்க வேண்டும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பதுதான் இஹ்தினஸ் ஸிராத்துல். வியாபாரத்திலும் அது இருக்கிறது, விவசாயத்தில் இருக்கிறது, நம்முடைய தொழில் துறைகள் இருக்கிறது, நம்முடைய வீட்டு வாழ்க்கை முறையிலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிதாயத்தை வைத்திருக்கிறான். வீட்டில வாழ்க்கை முறை, கணவன் மனைவி வாழ்க்கை முறை, மகன் தந்தை பிள்ளைகள் பெற்றோர்களுடைய வாழ்க்கை முறை, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே நடப்பது, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே நடந்து கொள்வது, இது போன்று என்னவெல்லாம் இஸ்லாம் நமக்கு ஒரு கட்டமைப்பை தந்திருக்கிறதோ இத்தனையும் ஹிதாயத்துக்குள்ளே அடங்கும் சங்கைக்குரிய பெருமக்களே. எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டு. இப்ப இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பாருங்கள், சிராத்தல்லதீன, அந்த நேரான பாதை என்பதும் யாருக்குரியதாக இருக்க வேண்டும்? அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் அக்பர், நீ யார் மீது நிஅமத் அருள் புரிந்து நேரான பாதையை கொடுத்தாயோ அவர்களுடைய பாதையை எங்களுக்கு நீ காட்டு. அப்படிப்பட்ட நேரான ஹிதாயத்தை எங்களுக்கு கொடு. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், யாரை வழிகேட்டிலே ஆக்கி உடைய கோபத்திற்கு ஆளாகி போனார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை
அந்த வழியை எங்களுக்கு நீ காட்டி விடாதே. உன்னுடைய நல்லவர்கள் நாத இஹ்தின சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபியீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன் அப்படி வருது இன்னொரு இடத்துல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யா அல்லாஹ் நபிமார்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நல்லடியார்கள் இவர்களுடைய பாதையை எங்களுக்கு நீ காட்டு. ஃபிரௌனுடைய, ஹாமானுடைய, காரூனுடைய, அதுபோன்ற அபூஜஹலுடைய பாதையை எங்களுக்கு என்ன செஞ்சிடாத ரப்பே, நீ காட்டிடாது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே நமக்கு சொல்லக்கூடியது அதுதான். சங்கைக்குரிய பெருமக்களே, அவன் நமக்கு தரக்கூடிய அந்த ஹிதாயத்தா இருக்குது. ஹிதாயத் என்பது அவன் நமக்கு எல்லா நிலைகளிலும் தர வேண்டும். அப்ப யாருக்கு அல்லாஹ் நலம் புரிந்திருக்கிறான்? நபிமார்கள். இந்த நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா செய்திருக்கக்கூடிய அருள்கள் என்ன? எத்தனை முஅஜிசாக்களை அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்தான். அதுபோன்று ஷுஹதாக்கள், ஷஹீதுகள் என்று சொன்னால் அல்லாஹ்விற்காக, அல்லாஹுடைய பாதையிலே போர் புரிந்து அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான் ஷஹீதுகள். இந்த ஷஹீதுகளுடைய பாதையை அல்லாஹு தஆலா நமக்கு காட்ட வேண்டும். சித்தீகீன்கள், உண்மையாளர்கள், அல்லாஹுக்காக வேண்டி எல்லா நிலைகளும் உண்மையாக நடந்து கொண்டவர்கள். ஸாலிஹீன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள். அப்ப இவர்களுடைய பாதையை நாம் கேட்கும்படியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் தொடக்கத்திலேயே சொல்லி காட்டுகிறான். இப்ப ஹிதாயத்து இல்லாமல் இந்த மனிதன் செய்யக்கூடிய எந்த அமலுக்கும் எந்த பிரயோஜனம். ஹிதாயத் என்றால் என்ன? ஈமான். அந்த ஈமான் எவ்வளவு வலுவானதாக இருக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் அந்த வலுவை கொண்டுதான் நமக்கு நம்முடைய அமல்கள் அங்கீகாரம் இருக்கும். ஒரு மனிதன் ஏனோ தானோ என்று தொழுகையை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகையை கொண்டு அவருக்கு பிரயோஜனம் உண்டாகாது. பெருமைக்காக வேண்டி தான தர்மங்களை, சதக்காக்களை, ஜக்காத்துகளை தருகிறார் என்று சொன்னால் அந்த சதக்காவும் ஜக்காத்தும் அவரை நிச்சயமாக நரகத்திலிருந்து பாதுகாக்குமா என்று சொன்னால் அது பாதுகாக்காது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஏனென்றால் இந்த மனிதன் தான் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும் என்று எப்பொழுது அவனுடைய கல்பிலே வரும் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு அந்த ஹிதாயத்தை கொடுத்தால்தான். எனவேதான் இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஹிதாயத் ஒரு மனிதனுடைய கல்விலே இல்லை என்று சொன்னால் இந்த மனிதனால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்விற்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழவே முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஹிதாயத்து எவ்வளவு பாக்கியமானது என்பதை சங்கைக்குரிய பெருமக்களை நாம் புரிந்தாக வேண்டும். இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம். அல்லாஹ் கைரில் மக்தூபி அலைஹிம், அவருடைய கோபத்திற்கு ஆளானவர்கள் என்று யாரை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான் என்று தப்சீரிலே பார்க்கிற போது யஹூதிகள், நஸ்ராக்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். யஹூதிகள், இவர்களுக்கு உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதர் இவர்தான் என்பது தெரியும். உண்மையிலேயே இந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் ஹக்கானது, இந்த ஹிதாயத்து தான் நேரானது என்பது தெரிந்திருந்தும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள்? அதை புறக்கணித்தார்கள். அவர்களும் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள். அதுபோன்று நஸ்ராக்கள், அதாவது நஸ்ரானிகள் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள், இவர்களும் ஹிதாயத் எது என்பதை தெரிந்திருந்தும் கூட அவர்களாகவே ஒன்றை புனைந்து கொண்டு அல்லாஹுடைய புதல்வர்களை, அல்லாஹுடைய இறை தூதர்களை வணங்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் ஆகினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இது போன்று அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய ஹிதாயத்து இல்லாத அந்த அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவருடைய பாதை எங்களுக்கு காட்டி விடாதே ரப்பே, இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை எங்களுக்கு காட்டு என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையில் அழகான துஆவாக நமக்கு சொல்லி தருகிறான். எனவே இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று தொடங்கி வலல்லாலீன் வரைக்கும் ஒரு அழகான துவாவாக அது இருக்கிறது. தொடக்க வசனமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதும் நமக்கு துவாவாக இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, எல்லா துவாக்களிலும் அல்லாஹுவையும் ரசூலையும் அல்லாஹுவை புகழ்ந்து நபி மீது ஸலவாத்து சொல்லி தொடங்கப்பட வேண்டும் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் துவாக்களை கபூல் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்கு ஆவலும் தேட்டமும் இருக்கும். நம்முடைய வசதி வாய்ப்புகள் இப்படி இருக்கிறது, என்ன செய்வது என்று நீங்கள் என்றும் யோசிக்கவே தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல் ஹுசாம் ஹஜ் உம்ரா சர்வீஸ் உங்களுக்கு இவ்வாண்டு ஹஜ்ஜை எளிமையான முறையில் செய்வதற்காக வேண்டி 4 வகையான பேக்கேஜ்களை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதிலே முதலாவதாக பிசினஸ் பேக்கேஜ் என்பதாக 6,99,000 போடப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக பட்ஜெட் பேக்கேஜ் 7,39,000. மூன்றாவதாக கோல்டன் பேக்கேஜ் 8,67,000. நான்காவதாக பிளாட்டினம் பேக்கேஜ் 9,67,000. இந்த பேக்கேஜ்களை நீங்கள் பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் ஹஜ் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العالمين.